இப்போ இந்த மீன் குளத்தை பார்க்குறீங்க. இந்த மீன் குளத்துல வந்து ஷெட்டு போட்டிருக்கோம். அந்த ஷெட்டில் வந்து உள்ளே போகணும்னா ஒரு பலகையை போட்டு தான் போகணும். ஏன் பலகையை தான் போட்டு போகணுன்னா, அது உள்ளே வந்து அதோட இதெல்லாம் வந்து இருக்குல்ல, கீரி மற்ற அனிமல்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போய் கோழியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பலகையை வந்து நம்ம நடந்து போயிட்டு மறுபடியும் வெளியில் வர்றப்போ அதை எடுத்து தனியாக போட்டுருவோம். அது கீழே வந்து இந்த வெல்டிங் மெஷ் போட்டுக்கிறதுனால அந்த கோழியோட கழிவு, அந்த புறாவெல்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 புறாவுக்கு மேலே இருக்குது. அதோட கழிவுகள்லாம் வந்து நேராக குளத்துல விழுது. அந்த கழிவுகளை வந்து நுண்ணுயிராக மாறி மீன் சாப்பிட்றதுக்கு வழிவகை பண்ணுறதுனால அந்த ஷெட்டு வந்து நம்ம கூட்டுற வேலை, பராமரிக்கிற வேலை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுவாக போய் உள்ளே அடைஞ்சிருக்கோம். புறா கூட வந்து பார்த்திங்கன்னா கேட் அடைச்சிருந்தாலும் மேலே உள்ள ஓட்டையோடு உள்ளே போகும், உள்ளே வரும், அதே முட்டை இட்டுக்கும், அதே குஞ்சு உரிக்கும், எல்லாம் பண்ணிக்கும். கோழியை மட்டும் நம்ம வந்து அதில் உள்ளே விடணும். தீவனம் வச்சோம்னாக்கா உள்ளே வந்துடும். அடைச்சிட்டு காலையிலே திறந்து விட்றது. இங்கே ஒன்றும் அடைச்சே மேய்க்கிறது இல்லை, எல்லாம் ஃப்ரீயாக ஓப்பனில் தான் போய் மேய்ஞ்சிட்டு வர்றது. நமக்கு வந்து பராமரிப்பு செலவு அது ரொம்ப குறைவு.